ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவி. வெல்கம் டு கவிதனா மீடியா. இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான விலாகோடு தாங்க வந்திருக்கேன். எங்கள் ஊர் என்னதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சொல்லியிருக்கேன். ஏற்காடு. நான் ஒரு ஏற்காடு போயிருந்தேன். அங்கே எப்படிலாம் என்னுடைய அந்த 3 days நான் எப்படி செலிப்ரேட் பண்ணுன்றது தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வாங்குங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எவ்வளோ தான் வெளியூரில் போய் தங்கிட்டு எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் எவ்வளோ தான் பணம் கொண்டு வந்தாலும் நம்ம சொந்த ஊரில் இருக்கிற அந்த சுகமே தனி தாங்க. எனக்கு அப்படி தாங்க, எப்படா நம்ம ஊருக்கு போவோம் அப்படி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். கடைசியாக வந்துட்டு இந்த டைம் ஊருக்கு போனோம். திருவிழாக்கள் வருஷம் வருஷம் போகணுன்னு நினைப்போம், ஆனால் போக முடியாது. இந்த வருஷம் எப்படியாவது போகணுன்னு நினச்சி போனோம். இதுதான் எங்கள் ஊர். எங்களோட ஊர் வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏற்காடு. வந்துட்டு ரொம்ப பச்சை பசேல்னு இருந்ததுங்க. பச்சை பசேல்னு இருந்து என்ன பிரயோஜனங்க, பயங்கர மழை. நாங்கள் போன டைமில் அன்றைக்கி மார்னிங் வந்து மழை இல்லாமல் இருந்துச்சு, அதனால் நிறைய பனி இறங்கி இருந்தது. அங்கே பாருங்கள், அந்த அருகம்புல்லில் பனிலாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நான் அதனாலவே வந்துட்டு ஜாலியாக நான் குட்டீஸ் 2 பேர், எங்கள் ஹஸ்பண்ட் எல்லோரும் வந்துட்டு சும்மா அப்படியே இந்த குளிரில் வேடிக்கை பார்த்துட்டு, அம்மா நெருப்பு வச்சுருந்தாங்க, அதில் விறகடுப்பில் தான் சமைச்சிருந்தாங்க. நல்லா குளிர் காய்ஞ்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். மணி ஒரு 7-7:30 சம்திங் அவ்வளோ நேரம் இருக்கும். ஆனால் பார்த்தோன்னா 6 மணி மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப அப்படி இருட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. லேட்டாக எழுந்திரிச்சிட்டு அப்புறம் அம்மா வந்துட்டு ஒரு கோலம் போட்டுவிடுமாடினாங்க. நாங்கள் மோஸ்ட்லி வந்து போனதுக்கு ரீசன் வந்துட்டு திருவிழான்றதுனால தான். சரி, திருவிழா டைம்ன்றதுனால கோலம் போடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான கோலத்தை அப்படியே போட்டு விட்டுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கோலம் போட்டுட்ருந்தேன். எங்கள் அம்மா வந்துட்டு சமைச்சிட்டு இருந்தாங்க. என்னோடய கோலம் வந்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லி மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா வந்து விறகடுப்பில் தான் சமைக்கிறாங்க. எங்கள் ஊரில் வந்து இப்போவும் மேக்ஸிமம் எல்லோரும் மோஸ்ட்லி வந்துட்டு விறகடுப்பில் தான் சமைப்பாங்க. ஒரு சில பேர் வந்து கேஸுக்கு மாறிட்டாங்க. ஆனால் இப்போவும் வந்து எங்கள் ஊரில் விறகடுப்பில் சமைக்கிற அந்த பழக்கம் இருக்குது. எங்கள் வீட்லேயும் கேஸ் இருக்குது. அது பால் காய்ச்சிறது, சம்திங் சுடுதண்ணி வைக்கிறது. எங்கள் சுடுதண்ணி வச்சு தாங்க குடிச்சே ஆகணும், அவ்வளோ சில்லுன்னு இருக்கும் தண்ணி. அதனால் வந்துட்டு சுடுதண்ணி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு வந்து கேஸ் யூஸ் பண்ணிவிட்டு சமைக்கிறதுக்கெலாம் வந்துட்டு எங்கள் அம்மா இப்போவுமே வந்துட்டு விறகடுப்பு தான் சமைச்சிட்ருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அந்த குளிருக்கு ரொம்ப இதமாக இருந்ததுங்க. நல்லா குளிர் காஞ்சிட்டே நல்லா பனியில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். சரி, நிறைய ஃபுல்லாக விளாக் எடுக்கலான்னு நினச்சேன், என்னால் முடியல. அதுக்கப்புறம் மழை தூத்தல் போட ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதுலேயே வந்துட்டு கொடிமரம் நாட்டினாங்க. எங்கள் ஊரில் திருவிழான்றதுனால மாரியம்மன் பண்டிகை 3 நாளுன்றதுனால மொதல் நாள் வந்து கொடிமரம் நாட்டுவாங்க. அந்த மாதிரி கொடிமரம் நாட்டினாங்க. சரி, அதை போய் கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே அன்றைக்கி நாள் போயிடுச்சுங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு திருவிழாவே கண்டினியூ ஆகலைங்க. அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு டான்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸ்கூலில் அந்த ப்ரைமரி ஸ்கூல் இருக்கும் இல்லைங்களா ஊரில், அந்த ஸ்கூல் வந்துட்டு டான்ஸ் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் அது கேன்சல் ஆகிடுச்சு. பயங்கர மழை அடித்து ஊற்றுதுங்க. நைட்டு 10-11 மணி வரைக்கும் பயங்கர மழைங்க. அன்றைக்கி ப்ரோக்ராம் அப்படியே கேன்சல் ஆகி போச்சு. அப்புறம் தம்பி ஒய்ஃப்லாம் வந்திருந்தாங்க. அவங்களாம் மழை விட்டு லைட்டாக மழை விட்டுனதுன்னா ரோட்டில் பயங்கர தண்ணி அடித்து ஊற்றிட்டு இருந்தது. அதில் போயிட்டு ஆட்டம் போட்டுட்டு ஜாலியாக இருந்தது. ஏன்னா இங்கெல்லாம் வந்துட்டு மழை வரணும்னு வேண்டிட்டாலும் மழை வர மாட்டேங்குதுங்க சென்னையில். அதனால தான் சரி அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இது அடுத்த நாளோட இது. குட்டியாக தான் எடுத்திருக்கேன், நிறைய கண்டினியூ எடுக்க முடியலனால. இது வந்து மாவிளக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அதாவது அரிசி மாவில் வந்துட்டு வேர்க்கடலை, அப்புறம் ஏலக்காய், சுக்கு இதெல்லாம் வந்துட்டு சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி இடிப்பாங்க உரலில். ஆனால் அம்மா கொஞ்சம் கை வலின்றதுனால மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதில் வந்துட்டு சர்க்கரை பாகு அதில் பதமாக காய்ச்சணுமா, அந்த மாதிரி காய்ச்சி அதுவும் இதுவும் அப்படியே கரெக்டான பக்குவத்தில் சேர்த்து அதை வந்து அப்படியே ஷேப் பண்ணுவாங்க. உதிரி மாவையே பிடிச்சி ஷேப் பண்ணிவிட்டு இப்படி மொழு பண்ணுவாங்க. எங்கள் அம்மா அந்த மாவெல்லாம் இது ஒன்று பண்ணி கொடுப்பாங்க. அதை இப்படி பலன்னு கொண்டு வரது என்னோடய வேலைங்க. நான் தான் வந்துட்டு அதை போட்டு அடின்னு எப்படி ஒரு 20-30 டைம்ஸ் நம்ம அடிச்சோன்னா தான் அது மாவு ஃபுல்லாக ஒன்றா செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை சொல்லி கொடுத்துட்டாங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒரு வேளை ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் இல்லைங்களா, அதனால் உட்காந்து நான் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 மாவு பாருங்கள், அது பலன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 மாவு நான் செஞ்சது. அந்த பெரிய மாவெல்லாம் எங்கள் அம்மா செஞ்சது. பெரிய மாவு வந்து சாமிக்கான். அந்த திருவிழா அன்றைக்கி ஜாலியாக போணுச்சு. அன்றைக்கி நைட் வந்துட்டு நாங்கள் திருவிழா கிளம்பணும் இல்லைங்களா, இதான் எங்களோட அவுட்ஃபிட்டு. என் குட்டீஸ்க்கு 2, எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா இதெல்லாம் போட்டதே கிடையாதுங்க, எங்கள் அப்பாவும் போட்டதே கிடையாது. நாங்கள் வந்துட்டு வேர் பண்ணி ரசித்தோம். அப்பா அம்மாவுக்கு போட்டு அழகு பார்த்துட்டு ஒரு தனி சுகம் தானே. அதுக்கப்புறம் வந்துட்டு தம்பி வயசுலாம் நாங்களாம் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் திருவிழாவுக்கு போனோங்க. அன்றைக்கி மழையே இல்லைங்க. அதுக்கு முந்தின நாள் பெஞ்ச மழைக்கு அப்படியே ஆப்போசிட் நிலா கூட தெரியும் பார்த்து
நான் பார்ப்பீங்க. அவ்வளோ ஜாலியாக இருந்தது அன்றைக்கி. ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அன்றைக்கி. ஆனால் தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாள் ட்ராவல் பண்ணணுன்றதுனாலவே நல்லா பயங்கர வெடி வச்சு சாமி ஒரு நைட்டுமே வெளியில் கொண்டு வந்துட்டு தேரை ஓட்டுவாங்க. ஒரு நைட்டுமே நிறைய கூட்டம் இருக்கும், பயங்கர கூட்டம் இருக்கும். வான வெடிக்கலாம் பயங்கரமாக இருக்கும். செம்மையாக ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் குட்டி வந்து பிரணீத் வந்துட்டு வீட்லேயே தூங்கிட்டான். சரி அவனை தனியாக விட்டு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துட்டேன். பாருங்க நிலா வெளிச்சம் அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு டைம் மேபி தெரியல, ஒரு 1-2 மணி இருக்கும்னு நினைக்கிறேங்க. அவ்வளோ நேரத்துக்கு கிளம்பி நாங்கள் வந்துட்டோம். எங்கள் அப்பா அம்மாலாம் அங்கேயே தான் இருந்தாங்க. நான் மட்டும் வந்துட்டேன். என் ஹஸ்பண்டும் அவங்க பின்னாடி அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்தாங்க போல், தெரியல எனக்கு. லேட் நைட்டாக வந்தாங்க, வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால் சாமி வந்துட்டு அந்த விளக்கு சொல்லிங்க மாவிளக்கு அதை வந்துட்டு தட்டில் வச்சு எல்லாருமே கொண்டு போயிட்டு அந்த மாவிளக்கு கொண்டு போயிட்டு சாமிக்கு வச்சு படைப்பாங்க. அதை வந்து சாமி முன்னாடியே வச்சு பூஜை பண்ணிவிட்டு விடிய கால நேரம் சாமி வந்துட்டு மறுபடியும் கோயிலுக்குள்ளே போகுமா. அந்த டைமில் வந்துட்டு அதை சுற்றி மாவிளக்கு எடுத்து ஆடுவாங்க. எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு, லேடிஸ் தான் ஃபுல்லாக பண்ணுவாங்க. மாவிளக்கு எடுத்து டான்ஸ் ஆடி கோயில் ஃபுல்லாக சுற்றி வந்து அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு சாமிக்கிட்ட வச்சுட்டு அந்த சாமி மாவு வந்துட்டு கோயிலுக்கு கொடுத்துட்டு மற்றதை வந்து நம்ம வீட்டுக்கு வேணும்னா எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் விடிய காலம் போய் கொஞ்சம் நேரம் போய் பார்த்தோம். அப்போ வந்துட்டு சாமி ஃபுல்லாக ஆடி முடிச்சு எல்லாம் டயர்டாகி யார் வேணாலும் வந்து ஆடுவாங்க. பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சவங்களாம் வந்துட்டு அங்கே டான்ஸ் ஆடுவாங்க. மேலெல்லாம் அடிச்சு செம்மையாக இருந்துச்சு. எல்லாம் நிறைய பேர் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. பட் நிறைய கேன்சல் பண்ணிட்டாங்க. அதிலெல்லாம் புலி வேஷம், மான் வேஷம் மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. பட் மழைன்றதுனால எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. அங்கே ஊரில் இருந்தவங்க மட்டும் அதை வச்சு அப்படியே அவங்களே செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனால் சூப்பராக இருந்தது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிற டைமில் வந்து தான் திருவிழாக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனார் அப்பா. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கூல் டேஸு, காலேஜ் அப்படிலாம் போயிட்டு திருவிழாக்கே போகலங்க. இந்த டைம் தான் சரி அப்படி சொல்லிட்டு ஜாலியாக போனோம். மழை மட்டும் இல்லாமல் தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இப்போவும் ஜாலியாக இருந்தது. முடிச்சுட்டு அடுத்த நாள் எப்பயும் போல் கிளம்பியாச்சுங்க. வர வழியில் எங்கள் ஊர் தான் இது. எஸ்டேட் காஃபி அந்த சவுக்க மரம் சொல்லுவாங்க. அந்த மரத்தோட்டத்தில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊர் நோக்கி நம்ம பயணத்தை தொடங்கியாச்சு. அப்படியே வந்துட்டு இது குப்பனூர் சொல்லுவோம். நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து கிளம்பி வர வழி ஃபுல்லாக 2 சைடும் வந்து புளிய மரம் அப்படியே செம்மையாக இருந்துச்சு. அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே ஊருக்கு திரும்பி வந்தாச்சுங்க. இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூட சேர்ந்து. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு சூப்பரான விலாகோட அல்லது சூப்பரான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய், டாட்டா. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.